என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிற காலம் இது. ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் உங்களை ஜெபத்தில் ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆண்டெல்லாம் தேவன் கிரியை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலைமையை மாற்ற வல்லமையுடைய ஒரு தேவனை நீங்கள் நம்புகிறீர்கள். நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம், ஒரு வாலிபன், மரித்து போன வாலிபனை உயிரோடு கிறிஸ்து எழுப்பினார் என்று. இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயம் அடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அற்புதம் நடந்தது ஒரு வாலிபனுக்கு. ஒருவேளை அவனை சுற்றி அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் கூடி இருந்திருக்கலாம். அந்த மக்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். என்ன அற்புதமான வார்த்தை! ஒருவனுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்து கர்த்தர் எல்லாரையும் சந்தித்தார் என்று மக்கள் அறிக்கையிட்ட இந்த வார்த்தை தான் உங்களுக்கும் இன்றைக்கு எங்கோ நடந்த ஒரு அற்புதம், யாருக்கோ நடந்த அற்புதம், அதை கேட்டவுடன் நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் தமது ஜனங்களை சந்திக்கிற காலம் இது. நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய உபவாச ஜபங்களில் எவ்வளோ பேருக்கு அற்புதங்கள் நடக்கும். அந்த அற்புதங்களை மக்கள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சாட்சியை வாசிக்கும் பொழுது எனக்குள் ஒரு பயங்கர மகிழ்ச்சி உண்டாகும். அற்புதம் நடப்பது என்னவோ அவர்களுக்குத்தான். ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் கிரியை செய்கிறாரே, இப்படியெல்லாம் இடைப்படுகிறாரே என்று சொல்லி நான் மனதார தேவனை துதிப்பது வழக்கம். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். ஆண்டவர் உங்களை சந்திக்கிற காலம் இது. கர்த்தரை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தரை நீங்கள் சந்தித்து கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். யோசேப்பு ஒரு நாள் சொல்லுகிறார், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்று. அந்த நிச்சயமாய் சந்திப்பார் என்ற வார்த்தையில் உங்களை விடுவிப்பார், உங்களை புறப்பட பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதமான கானானுக்கு அழைத்து செல்லுவார் என்ற அர்த்தங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். என் தேவன் என்னையும் சந்திப்பார், என் குடும்பத்தையும் சந்திப்பார், என் வாழ்க்கையை சந்திப்பார். நீங்கள் சந்திப்பார் என்று மாத்திரம் சொல்லுங்கள். அதற்குள் உங்களுடைய எல்லா தேவைகளின் நிறைவேறுதலும் உள்ளே அடங்கியிருக்கும். விசுவாசத்தோடு இன்றைக்கு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, அற்புதங்களின் ஆண்டவரே, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி அன்றைக்கு அந்த நாயினூர் ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் உம்மை துதித்தது போலப்பா, இன்றைக்கும் இந்த செய்தியை வாசிக்கிற கேட்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவன் தனது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் என்னை சந்திக்கவில்லை, கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை என்ற அங்கலாய்ப்புகள், அழுகைகள் இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்ற வார்த்தையின் நிறைவேறுதலை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில காண உதவி செய்யுங்கப்பா. மனமாற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் அன்றைக்கும் ஜனங்களை சந்தித்தார், இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.